ராத்திரியானா எனக்கு கண்ணு தெரியலம்மா. ராத்திரியானா எனக்கு கண்ணு தெரியல. என்ன உனக்கு ஒண்ணு இல்லையே? சொல்லுடா, உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஏன்? என்ன உன்னால பார்க்க முடியுதா? இங்க உள்ள எல்லாத்தையும் பார்க்க முடியுதா? சொல்லுடா. ஓ, எல்லாத்தையும் பார்க்க முடியுது. என்ன சமாச்சாரம்? நிஜமா தான் சொல்றியா? கொஞ்சம் இது என்னடா இது? என்னம்மா இது? குருடனுக்கு கூட தெரியும் யானை பொம்மை. இது என்ன புஸ்தகம்? படிடா. இசைக்கலையும் அதன் வளர்ச்சியும். கொஞ்சம் அம்மா, என்ன என்னம்மா நடுராத்திரில? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. வெள்ள என்னாச்சு உங்களுக்கு? சமாதானம். வாடா, வா. உட்கார. இதுல எத்தனை போயிருக்கு சொல்லு? 1 2 3 4 5. 5 தான். நான் பயந்த மாதிரி உனக்கு ஒண்ணும் ஆகல. கடவுளை என்னை ஏமாத்தலடா. என்னம்மா, என்ன சமாச்சாரம்? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா. தூக்கத்துல ஏதோ கெட்ட கனா கண்ட, அவ்வளவுதான். இல்ல இல்ல, நீங்க ரொம்ப நாளா ஏதோ ஒரு பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி தவியா தவிக்கிறீங்க. என்ன சமாச்சாரம்? இன்னைக்கு சொல்லாம விட மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காதப்பா, போய் தூங்கு. எனக்கு தூக்கமே போச்சே. நீங்க பிடிவாதம் பிடிக்காம விஷயத்த சொல்லுங்க. நீ போக மாட்டே. ஆலை, இனிமே உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டேன். இப்ப கேட்டதுக்காக மன்னிச்சுக்கங்க. நிர்மல், அந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் மறைக்கலடா. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீயும் என்ன மாதிரி பயந்து சாக கூடாதுன்னு தான் மறைக்கிறேப்பா. நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்துல தான் நானும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறேன். சொல்லுங்களேன். சொல்றேப்பா. நீ சின்ன பையனா இருக்கும் போதே உங்க அப்பா இறந்து போயிட்டார். அவர் சாகிறதுக்கு காரணம் ஒரு கொடுமையான வியாதி. என்னமா அது? மாலை கண்ணுன்னு பேரு. அந்த வியாதி வந்தவங்களால பகல் பொழுதுல நல்லா பார்க்க முடியும். ராத்திரி வேளையில கொஞ்சம் கூட கண்ணு தெரியாது. ராத்திரியில கண்ணு தெரியாதா? ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்ச அந்த வியாதி 3 தலைமுறையா நம்ம குடும்பத்துல இருக்கு. உங்க அப்பாவை பெற்ற தாத்தாவுக்கும் இருந்ததா. ஒரு நாள் உலாவு போனவர் இருட்டினதுக்கு அப்புறம் கண்ணு தெரியாம பாழடைஞ்சு கிணத்துல விழுந்து செத்துட்டாரா. அப்படியா? ஆமாப்பா, அதே வியாதி உங்க அப்பாவுக்கு வந்துடுச்சு. அது தெரிஞ்சதும் அவரை காட்டாத டாக்டர்கள் கிடையாது. ஆனா எல்லாருமே இது பரம்பரை வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடுச்சுப்பா. ஒரு நாள் வெளியூர் போயிருந்த அவர் இருட்டுறதுக்குள்ள ஊர் வந்து சேர்ந்துடணும்னு காரை வேகமா ஓட்டிட்டு வந்தாராம். ஆனா வந்து சேர்றதுக்குள்ள இருட்டி போயிடுச்சு. கார் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து போனார். சித்த சுவாதீனம் இல்லாம பைத்தியமா 5 வருஷம் நான் எதுவுமே தெரியாம இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி இப்ப நடமாடிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பாவையும் தாத்தாவையும் பலி வாங்கின அந்த கொடிய மாலை கண்ணு வியாதி உன்னையும் பலி வாங்கிடக் கூடாதுன்னுதான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என் உயிரை வேணும்னாலும் எடுத்துக்க, என் பிள்ளைக்கு அந்த வியாதி வர வேண்டாம்னு மன்றாடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அந்த வியாதி உனக்கு வந்துட்டதா சொப்பனம் கண்டேன். என் உயிரே போயிடுச்சு. தாத்தாவுக்கு அப்பாவுக்கு மாலைக்கண் வியாதி இருந்ததுனால எனக்கும் அதே வியாதி வருங்கிற கட்டாயம் இல்லம்மா. இருக்கலாம்டா. ஆனா உங்க அப்பாவுக்கு அந்த வியாதி வந்த உடனே அவர் ஒரு உயில் எழுதி வச்சாரு. என்னது? நீ எனக்கு பிடிச்சவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அப்புறம் இந்த சொத்து பூரா உன் மனைவிக்கு தான் சேரணும்னு எழுதி வச்சிருக்காரு. அவரே தம் பிள்ளைக்கு இந்த வியாதி வந்துடும்னு பயந்து எழுதி வச்சிருக்காருன்னா நான் எப்படிடா தைரியமா இருக்க முடியும்? இதெல்லாம் வீண் கற்பனை. அப்படியே அதெல்லாம் உண்மையா இருந்தாலும் நீங்க செய்யற தான தர்மம் நிச்சயமா என்ன காப்பாத்திட்டு கவலைப்படாது. நானும் அந்த நம்பிக்கையில தான்ப்பா இருக்கேன். அதையும் மீறி அந்த வியாதி உனக்கு வந்துடுச்சுன்னா அதை பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். நிச்சயமா இந்த கட்டைக்கு எந்த வியாதியும் வராது. உங்க ஆசீர்வாதத்தால 100 வருஷம் நான் நல்லா இருப்பேன். போதுமா? நிம்மதியா போய் தூங்கு. போ போ. ஒரு 50 ரூபா இருந்தா கூட. நீ தலைகீழ நின்னாலும் காலா தர மாட்டேன். தலைகீழ நான் ஏன் நிக்கணும்? நீ ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுத்தா எல்லாம் தான் எனக்கு தலைகீழ தெரியுது.
ஏன் இப்படி குடிச்சிட்டு ஆடி என் பேரை கெடுக்கிற? நான் குடிச்சிட்டு ஆடி உன் பேரை மட்டும் தானே கெடுக்கிறேன். நீ குடிக்காம ஆடி பல பேரை கெடுத்திருக்கிய. நான் ஏதாவது கேட்டேன்? மாசம் மாசம் நான் சம்பாதிக்கிற 1000 500 உனக்கே குடிக்க கொடுத்துட்டா என்னுடைய சொந்த செலவுக்கு நான் என்ன செய்யறது? உனக்கு யாரு சொந்த செலவு அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் ஊர்ல உள்ள மைனர் விடுறானா? எல்லாம் அவன் தான் பண்ணிக்கிறானே. உன்னை என் அண்ணன் சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. ஐயோ, உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு தெரியுமா? கடன் கொடுக்காத பார்காரெல்லாம் பாட்டிலா தரான். ஏன் என்ன பிடிச்சா உன்னை பிடிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை. அது வேறயா? நீ இப்படி செஞ்சுட்டு இருந்த நான் ஹோட்டல் ஆடுறதையே நிறுத்திடுவேன். தங்கச்சி, ஆடுறதை மட்டும் நிறுத்தாத. நீ ஹோட்டல்ல ஆடினாதானே நான் தெருவுல ஆட முடியும். நீ சொல்லிட்டா போருமா? எனக்கு இந்த வாழ்க்கையே அழுத்து போச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, ரூட்டை மாத்துறாள். குடும்ப பொண்ணுக்கு தான் கல்யாணம் எல்லாம். நமக்கு நீ காதல்னு சொல்லு, 1000 பையன் கியூல நிப்பான். ஆனா கல்யாணம்னு சொன்ன ஒரு பய கூட நிக்க மாட்டான். ஜாகிரதை. என் மனசு மாறிடுச்சு. நான் நினைக்கிற அந்த கோடீஸ்வரம் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டான்னா 8 தலைமுறைக்கு கவலையே இல்லை. அது யாருமா? எனக்கு தெரியாத பாட்டு. வேற யாரும் இல்ல, ஹோட்டல்ல ட்ரம்பெட் வாசிச்சிட்டு இருக்காரே அந்த நிர்மல் தான். அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி விசாரிச்சேன். அவருக்கு மனைவியா வரப்போறவளுக்கு தான் அவருடைய சொத்துக்கள் பூரா சேரணும்னு அவங்க அப்பா வீல் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாராம். அவரை எப்படி வளைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல என்ன யோசனை பண்றதுக்கு இருக்கு? நீ ஒருத்தர மேல கீழே யாருங்க பாத்தீங்கன்னா கூட செத்துட மாட்டான். அதே இடத்துல அந்த கப்பல் கம்பெனிக்காரு காதர் மொய்து என்ன ஆனாரு? அவருக்கு இருந்ததே ஒரே ஒரு கப்பல், அதுவே கடல்ல முழுகி போச்சு. இந்த கவலைப்பட்டார். உன் காதல்ல முழுகி இருந்தாரு. அட அவளையாமா இந்த மில் அதிபர் மீனாட்சி சுந்தரம் என்ன ஆனா? அவன் தொழிலாளிகள்லாம் சேர்ந்து மில்ல தொடங்க அவன் காலை பிடிச்சு கெஞ்சினான். மில்லையா திறந்தான். அவன் உன் காலை பிடிச்சுக்கிட்டு அட விடு, அவன் தான் போகட்டும். இந்த பீர் ஃபேக்டரிக்காரு பீர் போகும்போது அவர் தயாரிச்ச பீரை இந்த ஊரே குடிச்சிட்டு மயக்கத்துல இருந்தது. அவரு உன் காதல்ல மயங்க இல்லையா? அந்த அட்டா இருக்கிற வரைக்கும் எனக்கு தண்ணி பஞ்சம் இல்லாம இருந்துச்சு. அதையெல்லாம் விட்டு தள்ளு. அவங்க எல்லாம் முருங்க கொம்பு, நிர்மல் புளியம் கொம்பு. எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனா இருந்தா உனக்கு என்ன பாப்பா? நீ சரின்னு சொன்னா லைனா வந்து நிக்க போறானுங்க வாசப்படியில. இன்னும் 2 நாளுக்குள்ள நிர்மலை இங்க வரவழைக்கலாம். இவ்வளவுதானே பாப்பா? நீ சரின்னு சொல்லிட்டல, இன்னைக்கு ராத்திரியே நிர்மலைக்கு வந்திருக்கான் பார். உன் சர்வீஸ் உன் அனுபவம் முன்னாடி அவன் என்ன பண்ண முடியும்? குழந்தை பையன். வசந்தி, வசந்தி, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கத்தான் நான் புறப்பட்டு இருக்கேன். நான் வந்தது அதை விட முக்கியமான விஷயம். நான் சொல்றதை கேளுங்க. அக்தர் கான் உலக புகழ் பெற்ற வாத்தியக்காரர் கூடிய சீக்கிரம் தென்னாட்டுக்கு வரப்போறாரா. தன்னோட யார் வேணாலும் போட்டியிடலான்னு ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்திருந்தாரு. நான் உங்க பேரை எழுதி போட்டேன். உங்களோட போட்டியிட தயார்னு அவரே பதில் எழுதிருக்காரு. நான் செத்தேன். ஏற்கனவே அமெரிக்க 6ஆம் வகுப்பு கூட போட்டி போடுறேன்னு அம்மா கிட்ட போய் சொன்னேன். நீ உண்மையிலேயே போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? நிர்மல், நீங்க மட்டும் இதுல ஜெயிச்சுட்டா ஒரே நாள்ல உலக புகழ் அடைஞ்சிடுவீங்க. நீங்க பெரிய இசை உலக மேதையா வரணும்னு நான் கண்ட கனவு நினைவாயிடும். என் லட்சியம் நிறைவேறிடும். விளையாடுறியா? நான் இதுவரைக்கும் நம்ம உள்ளூர் அருப்புக்கார கந்தசாமி கிட்ட கூட போட்டி போட்டதில்லை. என்ன கொண்டுட்டு போய் பெரிய ஆளுகிட்ட மாட்டி விடுறிய? கண்ணை மூடிட்டு போட்டியில கலந்துக்குங்க. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்க திறமையில உங்களை விட எனக்கு அதிகமா நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ். அப்ப சரி, வர சொல்ல அந்த அக்தர்கான ஒரு கை பாத்துறேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்னமோ சொல்ல வந்தீங்களே? வசந்தி, நீ தனியா ஒரு நர்சிங் ஹோம் ஆரம்பிச்சு ஏழைகளுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் செய்யணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா? ஆமா. சகல விதமான வைத்திய வசதிகளோட ஒரு நர்சிங் ஹோம் உன்னுடைய சர்வீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. அம்மாவும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். புடிசாவி. நிர்மல். வசந்தி, இந்த ஊர்லயே நீதான் சிறந்த டாக்டர்னு பேர் வாங்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். உன்னை ஒரு பெரிய டாக்டராக்கி பார்க்கணுங்கிற என்னுடைய லட்சியத்தின் முதல் படிதான் இந்த நர்சிங். என்னுடைய வளர்ச்சியில உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம். வசந்தி, என்ன உயர வச்சு பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறியே, அதை விட உன்னை பத்தி நான் நினைக்கிறது குறைச்சதுதான். ஆமா, நர்சிங் ஹோம்க்கு என்ன பேர் வைக்க போற? உங்க அப்பா பேரா தாத்தா பேரா? நான் வைக்க போறது உங்க பேரு. என் பேர்? இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அந்த அக்தர் கான் என் எழுத்தாப்புல வந்தா செத்தான். அக்தர் கான் என்ன, அந்த தான்சேனே வந்தாலும் சரி உங்களை ஜெயிக்க முடியாது. அது யார் அவன்? தான்சன்? தான்சேன் ஒரு பெரிய இசை மேதை. அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிடுவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.